Ori kadaraba shandana madiya karabadiraba. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ரட்சகரே, மை நன்றியோட துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, மை நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, மை நன்றியோட துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, மை நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, மை நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, மை நன்றியோட துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, மை நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று எங்களை எச்சரிக்கிறவரே, மை நன்றியோட துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலாமெல்லாம் செவையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையிலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபாசனபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எந்த ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் மேலான மகிமையுள்ள உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரித்து, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி, உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் உம்முடைய நாமத்துக்குரிய எல்லா விதமான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி, இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளதா இருப்பதற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவாதிபதியே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே, உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபாசனபதியே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதங்களை முத்தம் செய்தவர்களாய், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிறைவோடு உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் நல்லவர், துதிக்கப்படத்தக்கவர். உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சகல கிருபையையும் எங்களுக்கு தந்தருளி எங்களை கரம் பிடித்து நடத்துகிற எங்கள் ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த தகுதியும் இல்லாத எங்களை உம்மை துதிக்கவும், உம்மை ஸ்தோத்தரிக்கவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் நீர் எங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிற உன்னதமான கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறபடியால் இந்த காலையிலே உம்முடைய புதிய கிருபை எங்கள் மேல் ஊற்ற வேண்டும் என்று ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே,
தன்னைத்தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொன்னீரே. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் இப்பொழுதும் உம்முடைய கொஞ்ச நேரம் கிருபை அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் எங்களை நடத்துகிறதை பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவரே, என் இருதயத்தின் தியானம், என் வாயின் வார்த்தைகள் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற உமது அடியார்களுக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளையிலே நாமம் ஆசீர்வதிக்க, நாமம் எங்களை கனப்படுத்த, எங்களை மேன்மைப்படுத்த வல்லமை உள்ளதாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ராஜாவே ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு காலையிலே உங்களை வணங்கி வாழ்த்தி இந்த தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் கொஞ்ச நேரம் கிருபையை குறித்துதான் சிந்தித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே எலியா கொண்டு ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். எலியா என்பவன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. இஸ்ரவேலின் தேசத்திலே ஆகாப் ராஜாவாகிய உன்னுடைய மனைவி யசபேல் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும் கொன்று போட்ட அந்த சமயத்திலே இந்த எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணி 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி தடுத்து ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எலியா எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தாராம்? நம்மை போல பாடுள்ள மனிதனாய். அநேக நேரங்களில் நம்ம தான் நினைக்கிறோம், நமக்கு தான் பாடு, நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் போராட்டம், நமக்கு தான் உபத்திரவம் எல்லாம் இருக்கிறது என்று. இங்கு எலியாவை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலியா என்பவன் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று யாக்கோபு சொல்றார். ஆகவே இந்த காலை வேளையில அந்த எலியா ஜெபத்தை கேட்டு மழையை கர்த்தர் தடை பண்ணினார். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், தேசம் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணும்போது ஆதரவு கோலின் அப்பத்தை முறிக்கிறார் என்று எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில
ஆண்டவர் எலியாவை காகங்களை கொண்டு போஷித்து கேரித் ஆற்று தண்ணீரை குடிக்க கொடுத்து நடத்தி கொண்டு வந்தார். காகங்கள் நின்று போனது. அவன் அல்லோகலப்படல, அதங்கொலையில. கேரித் ஆற்று தண்ணீர் வற்றி போனது. அவன் சோகம் அடையல, சோறு அடையல. இதெல்லாம் பாடு. அப்பம் இல்லைன்னா, தண்ணி இல்லைன்னா எவ்வளவு பெரிய பாடு. அதை யோசித்து பாருங்க. அப்படி இருந்த அந்த எலியா தேவனால் நடத்தப்படுகிறதை பார்க்க கர்த்தர் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி, சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவை அண்டையிலே போ, உன்னை பராமரிக்க அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவர் கட்டளையிட்டது அவளுக்கும் தெரியாது, ஆனா இவனுக்கு தான் தெரியும். அதே போலவே அங்கே போகிறான். போய் அங்கே ஒளிமுக வாசல்ல சாரிபாத்துல விறகு பொறுக்கி கொண்டிருந்த ஒரு பெண்ணை பார்க்கிறான், கைம்பெண்ணை பார்க்கிறான். அவளை கூப்பிட்டு கொஞ்சம் தண்ணீர் எனக்கு தா என்று கேட்கிறான். அவள் தண்ணீர் கொண்டு வர போகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த கொஞ்சம் தண்ணீர் என்ற தலைப்பில் இந்த வாரம் முழுவதும் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த அடிப்படையில சமாரியா பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். நேற்றைய தினத்தில இந்த சமாரியா பெண்ணை குறித்து பார்க்கும்போது அவள் தன் வாழ்க்கையில நடந்ததையெல்லாம் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து, உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா, புருஷன் இல்லை என்று சொல்லுகிறார். திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. உடனே அவள் தீர்க்கதரிசி என்று பார்க்கிறார். இதைதான் நான் நேற்று தினத்திலே பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாக, தோட்டக்காரராக, அந்நியராக பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவன்ல தேவனுடைய குமாரன் என்று பேதுரு பார்த்தார் என்று அந்த காரியங்களை நேற்று முடித்தோம். இன்றைக்கு அடுத்த ஒரு சம்பவத்துக்கு நாம் போக இருக்கிறோம். 20வது வசனம், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றான். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அழகாக அந்த பெண்ணை பார்த்து சொல்றார், நான் சொல்லுகிறதை நம்பு. இன்னைக்கு நிறைய பேரு நம்பிக்கை இல்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறதை நம்பு என்று
அந்த பெண்ணை அவர் தெளிவாக சொல்லி அவள் மேலே நம்பிக்கை உண்டாகும்படியாக திணிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். ஆகவே அவரை நம்பினால் நமக்கு வருகிற நன்மைகள் ஏறால். ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கையற்று வாழ்ந்த இந்த சமாரியா பெண்ணுக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கையை உண்டாக்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேரு ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காமலேயே ஆண்டவரை தேடுகிறவர்கள் இருக்கிறார். சபைக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ஆராதனையில கலந்துக்குவாங்க, ஆனா நம்பிக்கை இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். நம்பணும். நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. விசுவாசம் என்பது ஒன்றை உண்மையாக உறுதிப்படுத்தி அதை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு வாழ்வது விசுவாசம். விசு உறுதிப்படுத்திக் கொண்டு, வாசம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு இயேசுதான் தெய்வம், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை, உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மனுஷர்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட பல நாமங்கள் இருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவன்தான் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே நமக்காக அனுப்பி நம் மீது வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியாக்கி, கிருபாதார பலியாக, பாவ நிவாரண பலியாக, சர்வாங்க தகன பலியாக அவரை கொடுத்து நம்மை மீட்கும்படி அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் நம்மை ரட்சிக்கிறார். ஆகவேதான் மாதந்தோறும் நாம் ஒரு தேவனுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில அப்பம் பிட்குதல் என்ற ஒரு விதமான ஆசீர்வாதமான காரியத்தை கை கொண்டு வருகிறது. சில இடங்கள்ல சிலர் வீடுகள் தோறும் தினந்தோறும் அப்பம் விட்டு அவர் மரித்ததை நினைவு கூறுகிறார். வாரந்தோறும் நினைவு கூறுகிறார். நம் மாதந்தோறும் நினைவு கூறு. நம்ம கூட பாதம் கழுவிதான் அந்த பந்தியிலே பங்கு கொண்டோம். ஆனால் கொரோனாவினால் அதை விட்டுவிட்டோம். தொடர்ந்து செய்ய யோசிக்கிறேன். ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனவரி பாதங்களை கழுவி நாம் பந்தியிலே பங்கு கொள்ளுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சரியாக நாம் விளங்கிக் கொள்ளவே, நம்பிக்கை இல்லாத அந்த சமாரியா பெண்ணுக்குள்ளே பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற நம்பிக்கையை இங்கே உருவாக்குகிறதை பார்க்க நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு மிக மிக முக்கியம். அவரை நம்பும் போது நமக்கு கிடைக்கிற சில காரியங்களை இன்று நாம் சிந்திக்க ஜெபிக்கலாம். முதலாவதாக சங்கீதம் 5:11 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்தீங்கன்னா வாசிங்க.
5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். அப்போ ஆண்டவரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷிப்பார்கள். என்ன சந்தோஷம்? உணவை உண்ணுவது, நல்ல ட்ரிங்க் அடிப்பது. ட்ரிங்க் வேற, ட்ரங்க் வேற. ட்ரிங்க் என்பது குடிப்பது, ட்ரங்க் என்றது போதை. ஆகவே அப்படியெல்லாம் இன்னைக்கு வெந்தது தின்னுவோம், விதி வந்தா சாவோம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கைக்கு உரிய வாழ்க்கை. மோசம் போக்குறதல்ல, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை. ஏமாற்றுகிறதல்ல, நம்பிக்கைக்குரிய வாழ்க்கை. இந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாகிய நாம் கர்த்தர் பேரிலே நாம் எவ்வளவாய் நம்பிக்கை வைக்கிறோமோ அவரிலே சந்தோஷமாயிரும். சிலருக்கு பணம் இருந்தா ஒரு சந்தோஷம், பொருள் இருந்தா சந்தோஷம், நல்ல மாட மாளிகை இருந்தா சந்தோஷம். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சந்தோஷம் என்பது உலகம் தருகிறது அல்ல, பார்க்கிற காரியங்கள் எல்லாம் கொடுக்கிறது அல்ல, உறவுகள் கொடுக்கிறது அல்ல, சொந்த பந்தங்கள் கொடுக்கிறது அல்ல. இது கர்த்தரே நமக்குள்ளே உருவாக்குகிற நம்பிக்கை. இது அழியாத நம்பிக்கை. நம்மை கண்டந்துண்டமாய் வெட்டினாலும் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் பேரில மாத்திரம்தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மாதங்களுக்கு முன்பு உத்தரப்பிரதேசத்தில ஒரு தேவனுடைய ஊழியக்காரியையும் கேவலப்படுத்தி நிர்வாணப்படுத்தி நடுத்தெருவில் கொண்டு வந்து அவங்க நிர்வாணத்தை எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அவங்க ஜீவன் விடும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று 2 பேரும் உயிர் விட்டார். அவங்க பிள்ளைகள் 2 மாத்திரம் தப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் ஹாஸ்டல்ல சேர்க்கப்பட்டதுனால அவர்கள் உயிர்கள் தப்பித்தார். இதெல்லாம் பேப்பர்ல வராது, நியூஸ்ல வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆங்காங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிற காரியம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அவங்க நம்பிக்கை எதுல முடிந்தது பாருங்க. பிதாவே, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னி. இதுதான் நம்பிக்கை. இந்த சரீரம் மண்ணுக்கு, உடல் இயேசு, சரீரம் மண்ணுக்கு, உயிர் இயேசுவுக்கு. இதன் அடிப்படையில் தான் நான் சொல்லுவேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்லு. ஆகவே நாம் நம்ப வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். பணம் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை, பணம் இல்லாத போது ஒரு நம்பிக்கை. அப்படி அல்ல. யோபு சொல்லுகிறார், என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்களினால் அல்ல, என் சொந்த கண்களினால் பார்ப்பேன்.
பூமியின் மேலே இயேசு வருவார். இரண்டாவது வருகையை குறித்து தெளிவாக அவன் சொல்லுகிறான். அதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நம்ம நம்பிக்கை ஏதோ நீர்க்குமிழை போன்றது அல்ல. தெருவில் வெள்ளம் போகும்போது அதுல நீர்க்குமிழிகள் தோன்றும், அழகழகா இருக்கும். அந்த இயற்கையாக வர நீர்க்குமிழிகளை பார்க்கிற காலம் போச்சு. இப்போ பாட்டில்ல சோப்பு தண்ணி வச்சு ஒரு வளையத்தை வச்ச தொட்டு ஊதுனா அந்த குமிழிகள் பறக்கும். அது போன்ற நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை அல்ல. நம்முடைய நம்பிக்கை ஆழமானது, நம்முடைய நம்பிக்கை உயரமானது, நம்முடைய நம்பிக்கை அகலமானது, நம்முடைய நம்பிக்கை நீளமானது. இதை அழிக்க எந்த சக்தியாலும் முடியாது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில 28வது வசனத்தில இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். யாராவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் அழிக்க, நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லுகிறார். உன்னை குத்திடுவேன், கொன்னுடுவேன், அப்படி இப்படி எவ்வளவு பேர் என்னையும் சொல்லிட்டாங்க. ஒரு முறை அப்படிதான் இல்லத்தூர் என்ற கிராமத்துல முதல்ல நாங்க மிஷினரியா இருந்தேன். சித்தூர் மாவட்டம் நகரி, அதாவது விஜயபுரம் மண்டலம், இல்லத்தூர் கிராமம். அங்கே ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி அவங்க ஒரு சாராய கம்பெனி ஓனருக்கு ஒப்பாட்டியா இருந்தாங்க. தைரியமா சொல்றேன். அவங்க மேல 7 முனிகள் இருந்தது, அசுத்தாவிகள். அவங்களாம் வந்தாங்க, ஜபத்துல உட்கார்ந்தாங்க, ஆட ஆரம்பிச்சது. அதுல இருந்து அவங்க விடுபட்டாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, தன்னுடைய தவறான பழக்கத்தை விட்டுட்டாங்க, ஞானசானம் பெற்றாங்க, குடும்பமா ஞானசானம் பெற்றாங்க, கர்த்தருக்கு சாட்சியா இருந்தாங்க. அந்த சூழ்நிலை நிமித்தமாய் அந்த கம்பெனி நடத்துகிறவன், கள்ள சாராயம் விற்கிறவன் என்னை கொலை செய்யும்படியாக 10 பேரை அனுப்புகிறான். நான் கூட ரவுடியா தான் இருந்தேன். என் கையில எப்பவும் ஒரு கத்தி இருக்கும். ஆனா அவங்க வச்சிருந்த கத்தி, எங்க அப்பா அந்த நிலா வெளிச்சத்துல அப்படியே மின்னுது, தக தகன். ஒருத்த வந்தா, உன்னை குத்த போறான்னு, சைக்கிளை நிறுத்திட்டேன், குத்துன்னு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொருத்தனா பொத்து பொத்துன்னு கீழே விழுறான். இவன் கத்திய வச்சுக்கிட்டு அப்படியே சாஷ்டாங்கமா காலில் விழுந்தான். தட்டி எழுப்பினேன், ஏன்பா குத்தலன்னு கேட்டேன். பாஸ்டர், அந்த பக்கம்லாம் நிறைய ஐயருந்தான் சொல்லுவாங்க. என்ன தெலுங்காரங்கெல்லாம் ஏசன்னான்னு சொல்லுவாங்க. என்னவோ தெரியல, உங்ககிட்ட ஒரு அதீதியான ஒரு சக்தி இருக்குது. அவங்க சொல்றாங்க, మీ దగ్గర ఏదో ఒక ప్రభావం ఉంది పాస్టర్, అందుకే మిమ్మల్ని మేము పొడ్చడానికి, చంపడానికి మా వల్ల కాలేదు. அன்பானவர்களே, நம்ம நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இப்படிப்பட்ட இடங்களில். பிறகு அதுல
2 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. 3 பேரு இறந்துட்டாங்க சாதாரண மரணத்தினால. மீதி 5 பேரு அந்த ஊரை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. நல்லா கவனிக்க. அந்த கொல்ல வந்தான், கத்திய வச்சு கொல்ல வந்தான் பாருங்க. அவன் மனைவிக்கு ஜெபம் பண்ணி பிசாசுல இருந்து விடுதலை ஆகி அவங்க ஆண்டவர் நம்ப மகிமை உண்டாகட்டும். தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். சந்தோஷம், உலகம் தராத சந்தோஷம். எதுக்கும் பயப்படல. ஏன்னா என்னுடைய காலிங் 82வது வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி ஆபேல் மஜீத் என்கிற தேவனுடைய மனுஷன் அரக்கோணம் கல்லாரி என்கிற அந்த நீரேற்று நிலையத்தில் நடந்த ஏசிய சபையின் மூலமாய் நடந்த கூட்டத்தில இங்க ஒரு வாலிபன் வந்திருக்கிறாய், 1 வாரத்துக்கு முன்பு நீ தற்கொலை செய்து கொள்ள போனாய், நான் என்னுடைய ஊழியக்காரர்களை தூதர்களை அனுப்பி உன்னை மீட்டு கொண்டேன், அதனால் கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம் என்று சொன்னார். இது எனக்கு இல்லைன்னு தள்ளிட்டு என்ன 2வது முறையும் வந்தது. இது யாருக்கோ, நமக்கு கிடையாது. சமணங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கு. 3வது முறை அதே வார்த்தை வந்தது. என் அறியாமல் முழங்கால் படியிடுகிறேன், எனக்கு முன்பாக எங்க அப்பா பாக்கெட்ல 50 ரூபாய் திருடுகிற அந்த காட்சி எனக்கு முன்னாலே வந்து அதுதான் ஒப்பு கொடுத்தேன். அன்றிலிருந்து என்னுடைய அழைப்பு கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம் என்று ஆனது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை அற்று போகிற நம்பிக்கை அல்ல. இந்த நம்பிக்கை ஒரு நிரந்தரமான நம்பிக்கை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறார், ஒன்று அவனை சேதப்படுத்தார். 2வதாக சங்கீதம் 17:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்முடைய ஆண்டவர் யார்? அவரை நம்புகிறவர்களை. எத்தனை எதிரிகள் வரட்டும், எத்தனை சத்துருக்கள் வரட்டும், எத்தனை போராட்டங்கள் வரட்டும், நம்மை அது ஒன்றும் தொடவே முடியாது. இதுதான் கான்பிடென்ட் ஃபெய்த் என்று சொல்லுவார். எஸ், our faith is everlasting faith. நம்முடைய விசுவாசம் நித்தியமான விசுவாசம், நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை, நித்தியத்தில் இயேசுவோடு வாழும்படியான ஸ்லாக்கியத்தை நமக்குள்ளே உண்டு கொண்டிருக்கிற நம்பிக்கை. நம்முடைய உணர்வுகளிலே, நம்முடைய விருப்பங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய ரத்தத்திலே ஊறி போயிருக்கிற நம்பிக்கை தான் இயேசு கிறிஸ்து என்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், இயேசு கிறிஸ்து அவருடைய வலது கரத்தினாலே நம்மை ரட்சிக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்
என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏசாயா 41:10. 11, 12 படிச்சுக்கங்க. அதுல சொல்றார், நம்ம யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, அசிங்கப்படுத்தினார்களோ, தலைகுனிவு வரும்படியாய் செய்தார்களோ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆகவே கண்மணியை போல காக்கிற தேவன் நம்முடைய தேவன். இதுல நம்ம எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, திகைக்க கூடாது, நிர்கதியாய் நிற்கக்கூடாது. தேவைகள் சந்திக்கப்படலாம், சந்திக்கப்படாம போகலாம், ஆனால் கண்டிப்பாக சந்திப்பார். எல்லாரும் சொல்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செடி வச்சவன் தண்ணி ஊத்தாம போக மாட்டான். அந்த உறவுகள் எல்லாம் பாதியில வரும், பாதியிலே போயிடும். எனக்கு எத்தனை தாய் தகப்பன பிள்ளைகள் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. செடியை வச்சவன் தண்ணி ஊத்தாம போக மாட்டான். பெத்த பிள்ளை தண்ணி ஊத்தாம போகலாம், மருமக தண்ணி ஊத்தாம போகலாம், மகள் தண்ணி ஊத்தாம போகலாம். ஆனா ஏதோ ஒரு முதியோர் இல்லம் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நான் அடிக்கடி யார் கேட்டாலும் சொல்லுவேன், 7 வழிகளை கர்த்தர் நமக்கு திறந்து வச்சுதான் ஒரு வழியை அடைக்கிறார். ஆகவே நம்ம யாரையும் சபிக்க கூடாது, யார் மேலேயும் நம்ம சாபத்தை சொல்லக்கூடாது, யார் மேலேயும் நம்ம நிந்தைய வைக்க கூடாது. தேவன் அனுமதிக்காத ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது என்பதுதான் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை, கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை சும்மா கொடுத்திருக்கிறாரா? அவர் ரத்தத்தை உனக்கும் எனக்கும் கிரயமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 15:58, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. 6ஆம் அதிகாரம். படிமா. 6ஆம் அதிகாரம் தானே 1 கொரிந்தியர். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனமா பாரு. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே இல்லையா? என்னப்பா? 1 கொரிந்தியர் 6:20 தானே? ஆமா, படிங்க. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி, அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுக்கு உடையவைகளாகி, கிறிஸ்து இயேசுவுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படும். கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாங்குற இடமோ வீடோ வாங்குற இடத்துக்கு, இந்த இடத்துல வந்து சர்ச்சை கட்டி பக்கத்துல நம்ம பிரதர் டேவிட் ராஜு ஒரு 3 அத்தி செடி கொண்டு வந்து வச்சார். அத்தி செடி இல்ல, வாழை செடியை கொண்டு வந்து வச்சார். நல்லா துளிர்த்து கதகதன்னு இருந்தது. நாங்க ஊர்ல இல்லாத நேரத்துல இந்த பின்பக்க சந்துல நுழைஞ்சு ஆடுகள் எல்லாம் மேய்ஞ்சு போட்டு, நேத்து போய் ஆடுகள் உள்ள வரக்கூடாதுன்னு வேலிய வேற வேலிக்கத்தான் முள்ள வெட்டி அந்த சந்தை அடைச்சேன். இந்த பக்கமும் முள்ளு வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம வாங்கின நம்ம வைக்கிற செடிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அவ்வளவு பிரயாசப்படுறோம். ஆனா தேவன் யார்? அவருடைய சொந்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக கிரயமாய் கொடுத்திருக்கிறார். அவரை காணாம நம்முடைய உயிர் பிரியாது. அவரை காணாம யாரும் நம்மளை டச் பண்ண முடியாது. யாரு நிந்தித்தாலும்
அது நம்மை சேராது. காரணம் நம்முடைய நம்பிக்கை அப்படி. யாரு கேவலப்படுத்தினாலும் அது நம்மை தொடாது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நம்ம யாரும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் தப்புவித்து ரட்சிக்கிறார். எல்லா தீங்குக்கும் தப்புவித்து ரட்சிக்கிறார். எல்லா இக்கட்டுகளுக்கும் இன்னல்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அனுபவ ரீதியா பேச, சும்மா ஏதோ படிச்சதுனால பேசல, அனுபவ ரீதியா பல சந்தர்ப்பங்கள்ல இயேசுவை தப்புவித்து இருக்கிறார். நூற்றுக்கணக்கான சாட்சிகள் நான் சொல்ல முடியும். கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். மூன்றாவதாக சங்கீதம் 18:30 சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கேடகம்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த காலத்துல யுத்தம் செய்வாங்க. நிறைய சினிமாவிலே பார்த்திருப்பீங்க. ராஜாக்கள் போன்ற சினிமாக்கள் நிறைய பார்த்திருக்கேன். எம்ஜிஆரும் நம்பியாரும் சண்டை போறதை பார்த்திருக்கிறேன் சினிமாவில். நேர யுத்தத்துல எல்லாம் பார்க்கல. 2 பேர் கையிலயும் வாள் இருக்கும். அவங்க கையில பெரிய தாம்பால் தட்டு மாதிரி ஒன்னு இருக்கும். அதுதான் கேடகம், அதுதான் கேடை. எதிராளி வெட்ட வந்தா இந்த கேடயத்துல தட்டி தடுத்து அப்படியே கத்தியில அடுத்தவனை சண்டை போடுவோம். அதுபோலதான் ஆண்டவர் நமக்கு முன்பாக கேடயமாய் இருக்கிறார். சில தெருல வந்து நிப்பாங்க. மனைவியா சொல்லுவார், மா வெளில போய் நில்லுமா, யாருன்னா வர்றாங்களாப்பா. யாரும் வரலன்னு வீட்டை விட்டு வெளியே வருவார். அந்த நேரம் பார்த்து வீணா போன பூனை குறுக்க ஓடிடும். பூனை குறுக்க போதுமா, ஏற்கனவே எலி ஓடிச்சு, அதனால பூனை ஓடும். இப்படிதான் நம்ம நம்பிக்கை இருக்கு. பயப்படக்கூடாது. நான் சிவாடான்ற இடத்துல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா சிவாடா என்னும் கிராமத்திலே தங்கியிருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு அண்ணன் கண்டிகை விட்டு சிவாடா வந்தேன். ஒரு வீட்டுல நாங்க தங்கி இருக்கிறோம். அந்த ஊர்ல ஒரு பாட்டி முனியம்மான், அவங்க ஒரு கைம்பெண். அப்போ எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருந்தாங்க. நானும் என் மனைவியும் புறப்பட்டு போறோம். கூட பையன் வர்றான். இந்த பாட்டி சொல்றாங்க, நைனா நைனா పోవద్దబ్బా, అది భయంకరమైన ముసలిది, అది ఎదురుగా వస్తే పోయే వాళ్ళు ఊరికే రారు, ఒకటి చచ్చిపోతారు లేకపోతే రక్త గాయాలతో తిరుగుతారు அப்படின்னா ஒன்னு செத்துருவாங்க நம்ம எதிரில வந்தா, இல்லைன்னா ரத்த காயங்களோட வருவாங்க, போவாங்க. இந்த பாட்டிக்கு நான் சொன்னேன், நாங்க போல பாட்டி, எங்களுக்கு முன்னால ஒருத்தர் போறார், మేము పోలేదు, మాకు ముందుగా మాకు అతను వెళ్తున్నాడు, ఆయన వెనక మేము వెళ్తున్నాం. ஒருத்தர் எங்களுக்கு முன்னாடி போறாரு, அவருக்கு பின்னாடி நாங்க போறோம். ఎవరు నాయనా, ఆయన యేసు ప్రభు, యేసు క్రీస్తు. ఎట్లా ఆయన మాకు ముందుగా వెళ్ళి వంకరగా ఉండేదంతా சக்கிரமதா மாறுஸ்தாடு அப்படின்னு. அதாவது கோணலா இருக்கிறதெல்லாம் அவர் நேராக்குறாருன்னு சொல்லிட்டு நாங்க போனோம். அங்க திரும்பி வீட்டுக்கு வந்தோம், ஊழியத்தை முடிச்சிட்டு. அந்த பாட்டி சொல்லுது, இந்த ஊர்ல இத்தனை வருஷமா நான் குடியிருக்கிறேன்,
பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று அப்படியெல்லாம் இருக்கிற நானு ஒரு ஆளு அந்த அம்மா எதிரில வந்து காயம் இல்லாம ரத்தம் இல்லாம சேதம் இல்லாம திரும்பி வந்திருக்குது நீங்க தான் அப்படின்னா அடிக்கணும் பக்கத்து வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்களா? இப்போ திரும்பி வந்தேன். அந்த அம்மா பக்கத்துல உட்கார்ந்து பேசும்போது அந்த அம்மா சொன்னாங்க, இதுதாங்க ஐயா, உன் நம்பிக்கை வீண் போக, உன் நம்பிக்கை ஜெயிக்கும், உன் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், உன் நம்பிக்கை உன்னை உயர்த்தும், உன் நம்பிக்கை உனக்கு பிள்ளைகளை தந்த நம்பிக்கை பேர பிள்ளைகளையும் தரும். உனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை உன்னை அவமானப்படுத்தாது, வெட்கப்படுத்தாது, அசிங்கப்படுத்தாது, தலை குனிய விடாது. சில நேரங்கள்ல 1-2 பிரச்சனை வரும், பயப்படாத, உங்களுக்கு முன்னாலே போகிற ஒரு இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் இந்த வசனம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்புவோம். இந்த சமாரியா பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு, எங்கும் பிதாவை தொடர்பு கொள்ளும் காலம் வரும். இன்றைக்கு வந்திருக்கிறது. அவர் மேல நம்பிக்கை வைப்போம், நம்மை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் கிருபை விளங்க பண்ணுவார்.